நினைப்பதை விட மாட்டோம். நீதி வழங்கு, 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 நீதி வழங்கு. பாலியல் வன்கொடுமையால், பாலியல் வன்கொடுமையால், பாலியல் வன்கொடுமையால், பாலியல் வன்கொடுமையால், சாதி வெறி மிருகங்களால், சாதி வெறிய மிருகங்களால், சாதி வெறி மிருகங்களால், சாதி வெறிய மிருகங்களால் படுகொலை செய்யப்பட்ட, படுகொலை செய்யப்பட்ட, படுகொலை செய்யப்பட்ட, படுகொலை செய்யப்பட்ட சகோதரி மனிஷாவிற்கு, சகோதரி மனிஷாவிற்கு, சகோதரி மனிஷாவிற்கு, சகோதரி மனிஷாவிற்கு நீதி வழங்கு, 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 நீதி வழங்கு. ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், மக்களுக்கான ஆர்ப்பாட்டம், மக்களுக்கான ஆர்ப்பாட்டம், நீதி கேட்டு ஆர்ப்பாட்டம், நீதி கேட்டு ஆர்ப்பாட்டம், நியாயம் கேட்டு ஆர்ப்பாட்டம், நியாயம் கேட்டு ஆர்ப்பாட்டம். சாதி வெறி மிருகங்களால், சாதி வெறிய மிருகங்களால், சாதி வெறிய மிருகங்களால், சாதி வெறிய மிருகங்களால் நடந்து வரும் படுகொலையை, நடந்து வரும் படுகொலையை, நடந்து வரும் படுகொலையை, நடந்து வரும் படுகொலையை கண்டிக்கின்ற ஆர்ப்பாட்டம், கண்டிக்கின்ற ஆர்ப்பாட்டம், கண்டிக்கின்ற குழந்தை கற்பழித்தான் ராமராஜ்யமா, குழந்தை கற்பழித்தான் ராமராஜ்யமா. நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும். மனிஷா போன்ற பெண்களுக்கு நீதி வேண்டும், மனிஷா போன்ற பெண்களுக்கு நீதி வேண்டும், பெண்களுக்கு நீதி வேண்டும், பெண்களுக்கு நீதி வேண்டும். மத்திய அரசே, மோடி அரசே, மத்திய அரசே, மோடி அரசே பெண்களுக்கு பாதுகாப்பு கொடு, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடு, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடு, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடு. மத்திய அரசே, மோடி அரசே, மத்திய அரசே, மோடி அரசே பெண்களுக்கு பாதுகாப்பு கொடு, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடு. பாலியல் கூட்டு பலாத்காரத்தை, பாலியல் கூட்டு பலாத்காரத்தை தண்டனை கொடு, தண்டனை கொடு, தண்டனை கொடு, தண்டனை கொடு, தண்டனை கொடு. சாதி மத வெறியர்களை கொண்டு, சாதி மத வெறியர்களை கொண்டு பலாத்காரம் செய்த மனிஷாவிற்கு நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும். அனைத்து சமூகத்திற்குமே பாதுகாப்பு என்றால் அது மாயாவதி அம்மா அவர்கள் தான். அந்த அடிப்படையில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய கொடுங்கோல் ஆட்சி மோடி ஆட்சி. இந்த மோடி ஆட்சியை கண்டித்து இந்தியா முழுமைக்கும் மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று எங்களுக்கு ஆணையிட்டார்கள். அதன் அடிப்படையில் சமத்துவ தலைவர் சகோதரர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் எங்களுக்கு கொடுத்த நிபந்தனையின் பேரில் ஒவ்வொரு மாவட்டமாக, பகுதியாக, தொகுதியாக இன்றைக்கு பகுஜன் சொந்தங்கள் ஆர்ப்பாட்டத்தை எடுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு முழு காரணம் என்னவென்றால், நாட்டில் நடக்கக்கூடிய மிக பயங்கரமான கெடுதல் என்று சொல்ல வேண்டும். காரணம் என்னவென்றால், பெண்கள் இன்றைக்கு வெகுவாக பாதிப்படைந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால், தலித் பெண்கள் மீது வன்முறையை கட்டவிழ்த்திருக்கிறாங்க. தலித் பெண்கள் அடக்குமுறைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறாங்க. தலித் பெண்கள் மீது அடுத்தடுத்து ஒரு நிமிடம் கூட பெண்கள் வந்து ஒரு சந்தோஷமாக இல்லாத ஒரு மாநிலம் எது என்று கேட்டால் உத்தரப்பிரதேச மாநிலம் என்று சொல்லலாம். இன்றைக்கு இருக்கக்கூடிய முதல்வர் ஆதித்யநாத் அவர் பார்த்தீங்கன்னா மக்கள் மீது எந்த ஒரு கவனத்தையும் செலுத்தாமல் இன்னைக்கு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மனிஷா, வால்மீகி அவர்களை வந்து ஒரு கொச்சைப்படுத்தக்கூடிய வகையில் இங்கே இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல் முருகன் ஆகட்டும், மோடி ஆகட்டும், அமித்ஷாவாகட்டும், யாராக இருந்தாலும் அவங்களுடைய பார்வை என்னவா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குறுகிய பார்வையாக தான் இருக்குது. தலித் மக்கள் என்ற ஆடு மாடுகளை விட மோசமானவங்களாக கருதப்படுறாங்க. இன்னைக்கு இதுலேயும் பெண்கள்லேயும் ஜாதியே இல்லாத ஒருத்தர் இருக்காங்கன்னா அது பெண்கள் தான். ஆனால் அந்த பெண்களுக்கிட்டே ஜாதியை கொண்டு வந்து வைக்கக்கூடிய அளவில் இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் அமைப்பு கூட இதற்கு செவி சாய்க்காம பாராமுகமாக இன்றைக்கு ஆணாதிக்கத்து கூட ஒட்டுறவாக இருந்துக்கிட்டு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் அமைப்பு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்மிருதி இரானி, இந்த மேனகா காந்தி, இன்னும் இந்த சீதாராம் அந்த லேடி, இவங்கெல்லாம் வந்து வாய்க்கிழியே பேசுகிறாங்களே தவிர தெருக்கல்ல இறங்கி மக்களுக்காக, தலித் மக்களுக்காக, தலித் பெண்களுக்காக போரிடுறது இல்லை. இதை ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக நாங்கள் வைக்கிறோம். இதை கருதி தார்மீக பொறுப்பெடுத்து
இன்றைக்கு இருக்கக்கூடிய மோடி அரசு கலைக்கப்படணும்னு நாங்கள் ஜனாதிபதியை இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கிறோம். சிபிஐ சிஐடி அவங்கெல்லாம் சொல்கிறாங்க, அவங்க மட்டும் என்ன ஃபாரின்லேருந்து வந்தாங்க, அவங்களும் இங்கே இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டவங்க தான், மத்திய அரசுக்கு கட்டுப்பட்டவங்க தான். அதனால் அவங்க மட்டும் என்ன செய்ய போகிறாங்க? இன்றைக்கி இருக்கக்கூடிய காவல்துறையும் சரி, இன்றைக்கி இருக்கக்கூடிய நீதித்துறையும் எல்லா துறைகளையும் வந்து தன்னுடைய சட்ட பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய மோடி அரசு இதை சிபிஐ சிஐடி மாற்றினா மட்டும் இது விடுதலை கிடைச்சிருமா, பெண்களுக்கு தீர்வு ஆகிடுமான்னு கேட்டால் இல்லை, இது தீர்வு ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளே கிடையாது. இந்தியா முழுவதுக்கும் வந்து பயங்கரவாதம் தான் போல வச்சிருக்கு. இன்னைக்கு பயங்கரவாதம் எந்த அடிப்படையில் இருக்குதுன்னு பார்த்தா கத்தியோ கப்படாவோ எடுத்து குட்ட வேணும் வெட்ட வேணுன்றது இல்லை, அடி மனசில் கொண்டு போய் நிறுத்தக்கூடிய அளவுக்கு குழந்தைகளோட கல்வியை கையை வச்சிருக்காங்க. நீட் தேர்வுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஆழ் மனதில் புத்தியில் கொண்டு போய் வச்சுட்டாங்க. என்ன புதிய கல்விக் கொள்கையின் மூலம் மனு தர்மத்தை திணிக்காதே, இந்துத்துவத்தை திணிக்காதே, கல்வி முறையை திணிக்காதே, சமஸ்கிருதத்தை திணிக்காதே. விடமாட்டோம். பாபா சாஹேப் அம்பேத்கர் பெற்று தந்த உரிமைகளை பெற்று தந்த இடஒதுக்கீட்டை இந்துத்துவ சக்திகளால் பயங்கரவாத சக்திகளால் பார்ப்பனிய சக்திகளால் மத்தியிலாலும் அரசாங்கத்தால் அழிக்க நினைப்பதை விட மாட்டோம்.